ஸ்டாலின் நினைச்சிருந்தா அவர் முதலமைச்சர் சீட்லேயே பாரம்பரியமாக ஓமந்தூர் ராமசாமி இருந்த சீட்டு, காமராஜர் இருந்து, ராஜாஜி இருந்து, அண்ணா இருந்து, பக்தர் இருந்து, எம்ஜிஆர் இருந்து, அம்மா இருந்து, கலைஞர் இருந்த இடத்துல இந்த தற்கூரியை உட்கார விட்டுருக்க கூடாதுன்னு மக்கள் பேசுறாங்க. தற்கூரிக்கு எந்த தகுதியும் இல்லை, நம்பவே முடியலைங்கன்றாங்க. இன்னும் சாப்பிடலன்றாங்க, இன்னும் தூங்கலை, இன்னும் நாங்கள் வேலைக்கு போகல, இன்னும் நான் வெளிநாட்டுக்கு போக முடியல. இவங்களுக்கு தான் ஆள் இருக்கா? பாரம்பரியமா திமுக ஓட்டு போட்டவங்க இன்னும் தூங்காம இருக்காங்க. இதை விட்டுட்டு திமுக நாங்க குறைய சொல்ல கேட்க போறோம், இதெல்லாம் வந்து நல்ல வேலை இல்லை. மக்கள் கருத்தை கேளுங்க. மக்களின் கருத்தை பல பேர் சொன்னாங்க, நாங்கள் அவருக்கு மெசேஜ் அனுப்புறோம். அப்போ கலைஞராக இருந்தால் சாதாரண ஒரு லெட்டர் போட்டு விட்டா, போஸ்ட் கார்டில் போட்டு விட்டா பதில் அனுப்புவார். நன்றி, உங்கள் கடிதம் கிடைக்கப்பட்டது. நான் முரசொலி மாறனுக்கு 1982 அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதுக்கு நான் ஒரு கடிதம் போட்டு விட்டேன். எனக்கு இன்னும் அந்த கடிதம் வச்சிருக்கேன். நன்றி. திமுக தலைமை எனக்கு அனுப்புற கடிதம் இருக்க காட்டவா? திமுக தலைமைக்கு படித்தவர்கள், பண்பாளர்கள், பொறியாளர்கள், இந்த மின் சாதனத்தை பயன்படுத்தக்கூடிய மின் பொறியாளர்கள், இந்த கணினியை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் அறிவாலயத்துக்கு தகவல் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஏன் அவர் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் தோல்விக்குன்னா எதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு? தோல்வி அடையலையே, தோல்வி அடையல. இந்த தற்கொலை உட்கார்ந்து நாடு ஒத்துக்கிறவில்லை. எங்களுக்கு யார் தலைவன்? எங்களுக்கு வழிகாட்டுறது யார்? போஸ்ட் கார்டு புரட்சி பண்ணுவோமா, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவான்னு கேட்குறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போஸ்ட் கார்டு அனுப்புவோம், ஜனாதிபதிக்கு அனுப்புவான்னு கேட்குறாங்க. கேள்விகள் வருது. பொதுமக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த தற்கூரிய முதலமைச்சரை ஒத்துக்கிறல.